வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. புத்தாண்டில் தமிழ் மண்ணில் புத்தொளி பிறக்கட்டும் என்று தமிழக மக்கள் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் உருவாகட்டும் எனவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புத்தாண்டு பண்டிகையில் இந்தியர்கள் அனைவரும் 5 உறுதிப்பாடுகளை மனதில் கொண்டு நாட்டின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். ஆங்கில புத்தாண்டு அன்று பாமக தொண்டர்கள் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸை நேரில் சந்திக்க வரவேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தமிழக பாஜக சார்பாக இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அக்கட்சி தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 2023 வழியனுப்பி 2024 வரவேற்கிறேன் என ஆங்கில புத்தாண்டை ஒட்டி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் மற்றும் முதல்வர் பினராயி விஜயன் அம்மாநில மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளனர். கேரள மாநிலம் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள கேரள மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை ஆளுநர் தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமையில் வலிமையான கூட்டணி அமையும் என்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 இடங்களிலும் வெற்றி பெறுவோம் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பை ஒட்டி மூடப்பட்ட இலவச சர்வ தரிசன டோக்கன்கள் 2ஆம் தேதி அதிகாலை முதல் மீண்டும் வழங்கப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.